மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோரிய பானை சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுத்திருக்கிறது. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்களவைத் தேர்தலில் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதிகளில் களம் காண்கிறது. இந்நிலையில் தங்களுக்கு பானை சின்னத்தை ஒதுக்குமாறு இந்திய தேர்தல் ஆணையத்திடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோரியிருந்தது. ஆனால் இதுகுறித்து தேர்தல் ஆணையம் முடிவை அறிவிக்க கால தாமதம் ஏற்படுத்தி வந்ததால் பானை சின்னத்தை ஒதுக்க உத்தரவிடக் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசிக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணையில் விசிக கோரிய பானை சின்னம் குறித்து இன்றே முடிவு செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் கடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மோதிரம் சின்னத்திலும் 2019 மக்களவைத் தேர்தலில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் முறையே பானை மற்றும் ஸ்டூல் சின்னத்திலும் போட்டியிட்ட விசிக தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு 1968 உத்தரவின்படி குறைந்தபட்சம் 1% வாக்குகளை பெற தவறியதால் மூன்றாவது முறையாக விசிக கோரிய பானை சின்னத்தை ஒதுக்க முடியாது என்று கூறி தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதனிடையே கடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 1.18% வாக்குகள் பெற்றதை டெல்லி உயர்நீதிமன்ற வழக்கு விசாரணையில் தெரிவித்தும் சின்னம் மறுக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கும் விசிக தலைவர் திருமாவளவன் இது தொடர்பாக மீண்டும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக கூறியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் பொது சின்னமாக ஒதுக்க முடியாது என்று மறுத்திருக்கிறார்கள், ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணங்கள் மீண்டும் அதே காரணம், தவறான காரணம். 1.18% பெற்றிருந்தும் 1% கூட பெறவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். தேர்தல் செலவுகள், கடந்த காலங்களில் நடந்த தேர்தல் செலவுகள், கட்சி செலவுகள் ஆகியவற்றுக்கான ஆவணங்களில் நோட்டரி பப்ளிக் கையெழுத்திடவில்லை என்று ஒரு புதிய காரணத்தை இப்போது கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் எதிர்த்து எமது தரப்பில் அதே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க இருக்கிறோம். மூத்த வழக்குரைஞர்கள் ஆஜராகி பானை சின்னம் கோரி வாதிட இருக்கிறார்கள். குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் போட்டியிட்டால் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் வழங்க தயார் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதிமுக தொடர்ந்த வழக்கு விசாரணையில் தேர்தல் ஆணையம் வாதிட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் சிதம்பரம், விழுப்புரம் ஆகிய தொகுதிகளிலும் இந்திய அளவில் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களில் 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிடும் விசிக கோரிய பானை சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுத்துள்ளது. பாஜக கூட்டணியில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் அமமுக கட்சிக்கு அவர்கள் கோரிய சின்னத்தை தேர்தல் ஆணையம் வழங்கியிருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கும் விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு சின்னம் ஒதுக்குவதில் தேர்தல் ஆணையம் பாரபட்சம் காட்டுவதாக தெரிவித்திருக்கிறார். பாஜக கூட்டணி கட்சி போல தேர்தல் ஆணையம் செயல்படுவது ஜனநாயக படுகொலை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.